So students 12th first midterm exam important questionல வந்து பார்த்தீங்கன்னா how to prepare physics exam easily marks வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக படித்து மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பிசிக்ஸ் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் சப்ஜெக்ட் ஆரம்பத்தில் இருந்தோன்னா நார்மலாக தான் இருக்கும். பயம் இல்லாமல் ஆரம்பிக்கிறதே ஒரு வெற்றி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் நான் நிறைய பேர் லைக் பண்ண பாருங்கன்னா லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோ போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ வந்து பார்க்கும்போதுனா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் வந்து பார்த்தா ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான மோஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தின் சாப்டர் வைஸ் அண்டு உங்களுக்கான ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னோடு நான் சொல்ல போகிறேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். எனி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதோட பிடிஎஃப் வந்து பண்ணால் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டே இருக்கும். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல நீங்கள் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் ஈஸிலி மார்க்ஸ் ஃபார் சார், நான் ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு வந்து வேணால் எப்படி ஈஸியாக படிக்கணும், மார்க்ஸ் வந்து வேணால் ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுடைய டார்கெட் வந்து வேணால் 75க்கு 70 அந்த சென்டம் எடுத்து டார்கெட் வச்சு படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா தான் அட்லீஸ்ட்டு நீங்கள் 70 மார்க்காவது கேரண்டாக நீங்கள் எடுக்க முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ பயப்பட வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா பயப்பட வேண்டாம். ஃபிசிக்ஸ் எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு ஆல்ரெடி ஸோ நார்மலாக வந்து வேணால் நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் 11th வரும்போதே உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என்னடா இது ஃபிசிக்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஃபஸ்ட் ஆரம்பத்தில் வந்து பார்த்தா கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய எந்தளவுக்கு ஃபிசிக்ஸ் ஈஸின்னு சொல்லிட்டு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் நம்ம இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ஆரம்பத்தில் புரியாததாக நார்மலாக தான் இருக்கும். ஆனால் பயம் இல்லாமல் ஆரம்பிக்கிறதும் ஒரு வெற்றி தான். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். ஏன்னா நீங்கள் கஷ்டமாக இருக்கும் அதனால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும் ஜஸ்ட் ஒரு ரீட் கூட பண்ணி பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அது நீங்கள் எதையும் கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. இஷ்டமாக ஜாலியாக படிங்க எதுவாக இருந்தாலும். ஓகேவா? ஸோ ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு படிங்க. சரி நீ போய்ட்டு இந்த கொஸ்டினை படித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜாயோட ஒரு மோட்டிவேஷனோடு படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் எல்லாேருக்கும் வந்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத விட அதிக மார்க்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் நாங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமுக்கு நார்மலாக சொல்கிறேன். பப்ளிக் எக்ஸாம்லாம் வேறு மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? டெய்லி நீங்கள் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து 2 ஹவர் அல்லது 2.5 மணி நேரம் நீங்கள் ஒன்லி ஃபிசிக்ஸ் வரைக்கும் படிக்கணும். ஸோ அந்த 2.5 மணி நேரத்தில் சார் நான் 2 மணி நேரத்தில் 2 மார்க் வரைக்குமா படிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக இல்லை. 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் கான்செப்ட்டு அந்த கொஷின் இப்போது ஆக்சுவல் லைன் டீட்டெயிலில் போனீங்கன்னா 5 மார்க்கில் ஆக்சுவல் லைன் ஈக்குவேட்டர் லைன் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே 5 மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இருக்குது. ஸோ அதோடைய பேசிக் கான்செப்டை முதல்ல ரீட் பண்ணு. அதோடைய எக்ஸாம்பிள்னால் இப்போ டயக்ராம் பார்த்துக்கோ. ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் ப்ராப்ளம் இப்போது ஃபஸ்ட்டு சாப்டர் ஆல்ரெடி நேரம் நடத்தி முடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஏன்னா 16 அன்றைக்கி உங்களுக்கு வந்தோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டம் எடுக்கணும்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் சம்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். சார் ப்ராப்ளம் கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் செம்ம ஈஸியாக ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் காமனான ஃபார்முலா வந்துடும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ ஒரு சாப்டர்னால் அந்த சாப்டரில் காமனான ஒரு ஃபார்முலா எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்துடும். ஸோ அதே வந்து ஒரு சில சாப்டர்லேயும் அதே காமனான ஃபார்முலா வந்துடும். ஓகேவா? ஸோ அதில் அந்த மியூ நாட்னா அதுக்கான வேல்யூ என்னென்னு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே 1 மார்க் இன்சைட்டில் கேட்டாங்கன்னா அதில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ப்ராப்ளம் சம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளத்துக்குன்னு தனி நோட்டு போட்டு வச்சுட்டு ஸோ அதில் 2 முறை எழுதி பழகுங்க. ஓகேவா? அடுத்து 30 நிமிஷத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் 5 மார்க் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஜஸ்ட்டு ஒன்லி ரீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா டயக்ராம்ஸை வந்து பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை மட்டும் தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
5 மார்க் எடுத்துக்கணும்னா இப்போது சைக்ளோட்ரான் சாப்டர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. சைக்ளோட்ரான் அந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா அந்தமாரி சைக்ளோட்ரானு அப்படி இல்லைன்னா ஆக்சுவல் லைன் ஈக்குவேட்டரியல் லைனு ஸோ அந்த இதுவெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டயக்ராமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 மார்க் அல்லது 3 மார்க் கேட்குறாங்க. ஓகேவா? டயக்ராமுக்கு 2 மார்க் கொடுத்துட்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க்கு அதில் ஈக்குவேஷன் எழுதுறீங்க பாருங்க அதுக்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் மொத்தம் 5 மார்க்ஸ். ஓகேவா? அப்போது எப்படி இது பண்ணணும்னா ஃபிசிக்ஸில் டயக்ராம் இல்லாத ஆன்சருக்கு மார்க் மிஸ்ஸிங் ஆகும். ஓகேவா? டயக்ராம் இல்லாத ஆன்சர் வந்தோம்னா நீ டயக்ராம் போடலன்னா மார்க் வந்தோம்னா மிஸ் ஆகும். அதே டயக்ராம் நீட்டாக 2 டைம்ஸ் ஸ்கேலோடு ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகேவா? ஸ்கேலோடு ப்ராக்டிஸ் பண்ணனா அந்த டயக்ராம் பக்கம் நீ 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணனா 3வது வாட்டி அந்த கொஷின் பார்த்தோன்னே டயக்ராம் உனக்கு தானாக வரைய ஆரம்பிச்சிடும். லேபிள் பண்ணுறது மறக்காதீங்க. ஓகேவா? ஸோ அந்த லேபிள்ன்றது வந்தால் அந்தளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக அந்த அக்யூரேட் பாயிண்ட்டெலாம் நீங்கள் அந்தளவுக்கு போகணுன்னு கிடையாது. கரெக்டாக நீட்டாக இருக்கணும். ஓகேவா? டயக்ராம்ஸ்லாம். ஸோ தயவுசெய்து இதை மட்டும் ஸ்கிப் பண்ணுறக்கூடாது. அண்டு ஃபோக்கஸ் ஏரியா ஆன் பேஸ்டு கொஷின் டைப்ஸ். நீங்கள் சார் ஃபிசிக்ஸில் நான் எங்கெங்கே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மார்க் புக் பேக் 1 மார்க்கு நீ முதல்ல முடிச்சிடணும். 2வது அசர்ஷன் ரீசன் டைப்ஸ் கொஷின்ஸை தினமும் ஒரு 10 அல்லது 15 கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் 15 1 வேர்டு தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு சில லெசன்லாம் வால்யூம் 2லாம் பண்ணிங்கன்னா 10 1 வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதில் அசர்ஷன் ரீசன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கினா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் 1 வேர்டு ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்லாம் ஜஸ்ட்டு நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 11 லெசன் இருக்குமா, ஒரே ஒரு பீரியடு தான் எடுப்பேன். ஸோ ஒரு பீரியடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸில் ஒரு 20 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு வால்யூம் முடிச்சிடுவேன். அடுத்த 20 மினிட்ஸில் வால்யூம் 2 முடிச்சிடுவேன். அடுத்து மீதி 5 மினிட்ஸில் எக்ஸ்ட்ரா வேறு எதனா அதாவது ஒரு சில இதுலாம் சேம் மாடலில் இருக்கும் ஒரு சில கொஷின்ஸ்லாம். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில். ஸோ அந்தமாரி தான் நான் இது பண்ணுவேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் படிக்கணும் இல்லையோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1 மார்க்கை முடிச்சிருக்கணும். ஏன்னா 15 மார்க்ஸ் தான் உங்களுக்கு பாஸ் மார்க். ஓகேவா? அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் லாஸு அடுத்து லாவில் ஆரம்பிக்கிற கொஷின்ஸ் எல்லாமே வச்சுங்க. அடுத்து சிம்பிள் டெரிவேஷன் மெமரி பூஸ்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்குது. ஸோ அதை பார்த்து இது பண்ணி அப்படி இல்லைன்னா உங்கள் டீச்சர்ஸ் இது பண்ணுறதே நீங்கள் இது 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேஷனுடைய கான்செப்ட்டு அண்ட் டயக்ராம்ஸு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்னு பார்க்கும்போதுன்னா டெரிவேஷன் லைக் கூலம்ஸ் லா, ஓம்ஸ் லா மினிமம் 2 டைம்ஸ் ஃபுல்லி ரைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். அடுத்து டெக்ஸ்ட் புக் இஸ் குட். ஒரு நாள் டெக்ஸ்ட் புக் தேரி மட்டும் படிங்க. ஓகேவா? அதில் போல்டு லைன்ஸு இம்பார்ட்டன்ஸ் சென்டென்ஸு எல்லாம் அண்டர்லைன் பண்ணி நோட் புக்கில் எடுத்து வைத்துக்கோங்க. இது எதற்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் சென்டம் எடுக்கணும் பப்ளிக் எக்ஸாமுக்கே சென்டம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம்லாம் கிரியேட்டிவ் 1 மார்க்னு நிறைய கேட்பாங்க. ஸோ ஓகேவா? கிரியேட்டிவ் 1 மார்க்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய புக்கில் அந்த போல்டாக அன்லைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அந்த டூ யூ நோ ஸோ அந்தமாரி இதில் இருந்தால் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. சரி சாப்டர் 1 போகிறதுக்கு முன்னாடி ரைட் எல்லாம் எஸ்பெஷலி ஃபார் டெரிவேஷன்ஸ். ஃபிசிக்ஸ் வந்து வேணால் கான்செப்டாக பார்த்தா தான் புரியும். ஓகேவா? ஆனால் எழுதாமல் ஒரு மார்க் கூட வராது. அதனால் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பண்ணனா ரீடு பண்ணிங்கன்னா ப்ளஸ் ரைட் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் லேர்னிங் இதாகவும் வந்து பார்த்தோன்னா இப்போ நிறைய இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாமே முதல்ல ரீட் பண்ணுவாங்க, ரைட் பண்ணுவாங்க, மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ சாப்டர் 1ல் இது வந்து பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்மளோட யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் எப்படி நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் எடுப்பேன்னா ஃபஸ்ட்டு மிட் டர்ம் கொஷின் பேப்பர் இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச ஃபஸ்ட்டு மிட் டர்ம் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுவோம். அண்டு நெக்ஸ்ட்டு பப்ளிக் கொஷின் பேப்பரையும் 1 டைம் அனலைஸ் பண்ணிட்டு இதில் வர மாடல் கொஷின் பேப்பர் அண்டு டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் அவங்க சொல்கிற கொஷின் பேப்பர்லாம் ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்ஸ். ஓகேவா?
ஸோ இதில் என்ன உங்களுக்கு சார் ஏன் சார் இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ டீச்சர்ஸ் புதுசானா ஃபஸ்ட்டு மிட்டம்க்காக மாடல் கொஸ்டின் வெளியிடுவாங்க. ஸோ அதுலேயே நாங்கள் கண்டக்ட் பண்ணி தான் நாங்கள் எடுப்போம். ஓகேவா? ஏன்னா அதில் கிரியேட்டிவ் 1 மார்க் எதனா குத்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ 2 மார்க்கில் ரோம் லெட்டர் 2வில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான். சாப்டர் 1ல் ஃபஸ்ட்டு கொஷின், 2வது கொஷின், 5th, 7th, 8th, 10th, 15, 17, 18, 19, 20, 21. ஸோ இந்த 2 மார்க் கொஷின்லாம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணுறக்கூடாது. ஓகேவா? அண்டு 3 மார்க்கில் ஷார்ட் ஆன்சர்லேயே எது 3 மார்க் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது 3வது கொஷின் அண்ட் 6வது கொஷின். ஓகேவா? இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தயவுசெய்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாமுக்கு 2025, 2026க்கான படிக்காமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போயிடக்கூடாது. ஓகேவா? 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுதா நான் சொல்கிறது? சரி, 3 மார்க்கு லாங் ஆன்சரில் எது 3 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு, 3rd, 5th, 6th, 9th, 10th, 17, 18, 20. ஓகேவா? அண்டு 5 மார்க் லாங் ஆன்சர்லேயே 5 மார்க் எது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கும்போது 4th சம்மு, 5th சம்மு, 7th சம்மு, 7th கொஷின், 11th கொஷின், 22 கொஷின்ஸ். இந்த 5 மார்க்கில் ரோம் லெட்டர் 3ல் இருக்கக்கூடிய 5 கொஷின் ஆன்சரும் தயவுசெய்து மஸ்ட்டு பி படிக்காமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக நான் இப்போ நீங்கள் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு மிட் டர்ம் கொஷின் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நான் சொன்ன கொஷின் வந்து இதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா 100% கண்டிப்பாக வந்துருந்தான்னுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படியும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் அவங்களுடைய ஓன் கொஷின் பேப்பர் எடுக்கிறாங்க. அப்போ 99% கண்டிப்பாக நான் கொடுத்துக்கிற கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுசாக யாருன்னா நம்ம யூடியூப் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சாப்டர் 2 பார்த்துருவோம். சாப்டர் 2ல் 2 மார்க்கில் ஷார்ட் ஆன்சரில் என்னென்ன ஃபஸ்ட்டு கொஷின், 2nd கொஷின், 3rd கொஷின், 6th கொஷின், 7th கொஷின், 8th கொஷின், 9th கொஷின், 11th கொஷின், 13 கொஷின், 14, 15, 17, 18, 19, 20. ஸோ இதெல்லாம் வேறு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ்ப்பா. ஸோ ஓகேவா? அண்டு 3 மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 2ல் 21. ஓகே. அண்டு 3 மார்க்கில் லாங் ஆன்சரில் எது 3 மார்க்காக கேட்பாங்க பார்த்தீங்கன்னா 3rd கொஷின், 4th கொஷின், 5th கொஷின். 5 மார்க்கில் லாங் ஆன்சரில் என்னென்னு கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு, 6th, 7th, 8th. ஓகேவா? அண்டு சாப்டர் 3 போயிடுவோம். சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு ஷார்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு, 2nd, 4th, 5th, 6th, 8th, 10, 13, 14. ஓகே. அண்டு 3 மார்க்கில் ஷார்ட் ஆன்சரில் எது 3 மார்க் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது 9th, 12, 16, 18, 20. அண்டு 3 மார்க்கில் எது வந்து பார்த்தா லாங் ஆன்சரில் வந்து பார்த்தா கேட்குறாங்கன்னு பார்க்கும்போது 4th, 11, 14, 15. 5 மார்க்கில் ரோம் லெட்டர் லாங் ஆன்சரில் எது கேட்குறாங்கன்னா 2, 3, 5, 6, 8, 12. ஸோ இதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஸோ தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 கண்டிப்பாக நீங்கள் 3 சாப்டர் படிச்சுட்டு இருக்கணும். முக்கிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். சாப்டர் 4 பார்த்துருவோம். ஸோ 2 மார்க்கில் சாப்டர் 4, 11, 1st, 2nd, 3rd, 4th, 6th, 8th, 12, 15, 16, 17, 20, 22. 3 மார்க்கு ரோம் லெட்டர் 3ல் வந்து பார்க்கணுமா. ஸோ ரோம் லெட்டர் 2ல் 3 மார்க் எதுவும் இல்லைப்பா. 3 மார்க்கில் அப்படின்னும்போது 7, 10, 16. 5 மார்க்கில் ரோம் லெட்டர் 3ல் பார்க்கும்போது 4, 9, 15, 18, 19, 23. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக எடுத்துக்கிறோம். ஸோ தயவுசெய்து இதை படிச்சுட்டு சார் வந்ததே இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட் வந்தாலும் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்டு நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் இதோடைய பிடிஎஃப் வந்து பார்த்தா அதில் தான் இருக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்டு நெக்ஸ்ட்டு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ. அண்டு டீச்சர்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா இந்த நம்ம யூடியூப் சேனலை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தா இது பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்புகிறேன். அண்டு கண்டிப்பாக நான் கொடுத்துக்கிற கொஷின் ஆன்சரை படிப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு வந்ததே இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு தயவுசெய்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் டைம் டேபிள் வெளியிட்டாங்கன்னா ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்டு நெக்ஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணேன். அண்டு உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன்பா. அண்டு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போது 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் கிரியேட்டிவ் 1 மார்க்கு அண்டு கம்பல்சரி கொஷின்ஸு ப்ராப்ளம்ஸ்லாம் நான் வந்து லைவ் செக்ஷன் போடுவேன். ஸோ அப்போ வந்து வேணால் தயவுசெய்து மிஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.